ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயரில் வந்து எட்ஜு வரல. ஏன் எட்ஜு வரல அப்படின்னா எட்ஜு ஓகே எட்ஜு கரெக்டாக வந்திருக்கா, ஃபுல்லாக எட்ஜு வந்திருக்கு. இதிலேருந்து இதுவரையும் எட்ஜு வரல. காரணம் என்ன? உள்ளே வந்து ஏதோ டீப்பு உள்ளே கடிச்சிருக்கு. ஆனால் அந்த டீப்பு கடிச்சிருக்கிறது நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் ஏர் பிடிக்கும் போது வெளியில் வரலன்னு சொல்லி இந்த ஆயிலை வந்து இப்படி அடிக்கக்கூடாது. ஆயில் நோ யூஸ். ஓகே, டீப்பு வந்து டீப் லாக் ஆகிருக்கு, எட்ஜு வரல. அந்த டீப் லாக் ஆகிருக்கிறதுனால எட்ஜு வராதனால இப்படி ஆயிலை நம்ம அடித்தோம்னா டீப்பு வந்து கண்டமாயிரும். ஆயில் போட்டதுனால பார்த்தீங்களா இந்த டீப் எப்படியா இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஆயிரும். நமக்கு நெட்டுக்கு இந்த மாதிரி ஆயிரும். எக்காரணத்தை கொண்டும் டீப்பு வெளியில் வரல, கடிச்சிருக்கு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஆயில் போடக்கூடாது. அது எதனால் வரலன்னு சொல்லி பார்த்து அதை லீவரை வச்சு உள்ளே தள்ளி விட்டுறணும். உள்ளே தள்ளி விட்டு ரெண்டு பக்கம் கரெக்டாக சீட்டிங்காக இருக்கான்னு பார்த்து நம்ம ஏர் பிடிச்சோம்னா இந்த மாதிரி கடிக்காது. ஏன்னா இப்படி வந்து மடிச்சுக்கிறோம், இப்படி வந்து இப்போ வந்து உள்ளே வந்து டயரில் வந்து பிடிச்சிக்கிறோம். டயரில் பிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எட்ஜு வரலன்னு என்ன பண்ணுவோம், லேசாக ஆயில் போடலான்னு போடுவோம். அந்த ஆயில் போய் உள்ளே பட்டோன்னா வண்டி ஓட ஓட சூடு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டீப்பை வந்து இந்த மாதிரி காலி பண்ணிடும். இது யூஸ் இல்லாமல் போயிடும். டீப்பு பஞ்சர் ஒட்டினாலும் நிற்காது. இது பஞ்சர் ஒட்டியிருக்காங்க, நிற்கலை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஆயில் போடக்கூடாது. உள்ள டீப்பு கடிச்சிருக்கா? உள்ள அது இருட்டில் தெரிய மாட்டேங்குது. உள்ள டீப்பு கடிச்சிருக்கு. இந்த டீப் கடிச்சிருக்கிறதுனால நமக்கு வெளியில் வரல. எக்காரணத்தை கொண்டும் டீப்பை வந்து லீவரை வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர் பிடிங்க, கரெக்டாக ஆயிரும். ஆயில் வந்து எக்காரணத்தை கொண்டு போடக்கூடாது. ஆயில் போட்டோம்னா நமக்கு வந்து டீப்பு கண்டமாயிரும். டீப்பு ஃபினிஷ். ஓகே, நோ ஆயில் யூஸ்.